மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது நிதியமைச்சர் வாசித்துக் கொண்டிருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையுமே முழுசா வாசிப்பார். அப்படி வாசிக்கும் பொழுது பல இடங்கள்ல நிதியமைச்சர் அவர்கள் பல நலத்திட்டங்களை சொல்லும் பொழுது இந்தியாவின் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்கள்ல அவர் பயன்படுத்தினாரு. நிறைய நலத்திட்டங்கள்ல இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதே போல இந்தியாவின் பொருளாதாரத்துல 2வது பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லும் விதமாக பல வார்த்தைகளை நிதி அமைச்சர் பேசியிருந்தாரு. இதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழக அரசுக்கு நன்றி, தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கு, பொருளாதாரத்துல 2வது பெரிய மாநிலமா இருக்கு, இப்படியெல்லாம் சொன்ன தமிழக அரசுக்கு நன்றி. அதே போல இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரங்க நாங்க தான். எங்க திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாட்டை உயர்த்தி உள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார மாநிலமா இருக்குன்னா அதற்கு காரணம் எங்க திராவிட மாடல் ஆட்சி தான். இதற்கு முன்னால 5 வருஷம் நாங்க தான் ஆட்சி பண்ணோம், கடந்த 60 ஆண்டு காலமாக நாங்க தான் ஆட்சியில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த பெருமையை எடுத்துக்கொள்ளும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு நாம பதிலடி கொடுக்க போறோம். அதுதான் இந்த வீடியோல. இப்ப நம்ம உதயநிதி அண்ணன் என்ன பேசுறாரு, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்றாரு. சரி, இப்ப தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்த மாநிலம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே ஊழல் அரசியல்வாதிகள் அதிகமா இருக்கிற மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஏன்னா 2009-10 அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 16-17 வருடங்களுக்கு முன்பே 2 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் செய்த அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இதுதான் பெருமை. அதான் இந்தியாவிலேயே நம்பர் 1. இப்போ இந்தியாவில பொருளாதாரத்துல தமிழ்நாடு 2வது இடமா இருக்கலாம், ஆனா ஊழல்ல நம்பர் 1 இருக்குல்ல, அதற்கு காரணம் திமுக தான். திராவிட மாடல் ஆட்சி தான். கடந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி தான் காரணம். இப்ப 2G மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். 2G இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கு. அதிக கார்பரேட் நிறுவனங்கள் இங்கதான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு மேனுபேக்சரிங் ஹப், இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்லாம் பேசுறாங்க. உண்மைதான். தமிழ்நாடு தான் 2வது இண்டஸ்ட்ரியல் ஹப் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. ஆனா இதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி, அது திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவாக இருக்கட்டும், இந்த திராவிட கட்சிகள் நிறைய நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க கமிஷன் அடிக்கிறதுக்கு தான். இதுதான் முதல் காரணம். வேலை வாய்ப்புங்கிறது 2வது காரணம். ஒரு கார்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அந்த நிறுவனத்துக்கிட்ட 40% வரைக்கும் கமிஷன் வாங்கினது யாரு? இவங்க தானே. ஒரு கம்பெனியும் கவர்மெண்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன்ங்கிறது லஞ்சம் மாதிரி, சரிங்களா? அதை பார்ட்டி ஃபண்டுன்னு கூட வாங்குவாங்க. இப்படி நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த நிறுவனங்களிடமிருந்து 30% 40% எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அநியாயம் வேற எந்த மாநிலத்துல நடக்குதா? மற்ற மாநிலங்கள்ல ஊழல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா லட்சம் கோடி கொள்ளடிக்கிற அளவுக்கு ஊழல் எங்க இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இப்ப நீங்க கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இப்படி நிறைய மாநிலங்கள்ல ஊழல் இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி 500 கோடி 1000 கோடி 2000 கோடி இப்படித்தான் ஊழல் இருக்கும். ஆனா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு ஊழல் செஞ்சு கோடிகளையே லட்சம் கோடிகள்ல ஊழல் பண்ண ஒரே ஆட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தான். சோ இதற்கும் நம்ம உதயண்ணா பெருமைப்படணும். எவ்வளவு பெரிய பெருமை. இந்தியாவிலேயே நம்பர் 1 ஊழல்ல. இது பெருமை இல்லையா? 60 ஆண்டு கால திராவிட சாதனை இல்லையா இது? சொல்லுங்க உதயண்ணா அவர்களே. அதாவது காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்ல ஒரு 50% இந்த திமுக அரசு கொண்டு வந்திருக்குமா? அவர் ஆட்சி செய்த, அதாவது அந்த சுதந்திரம் அடைந்ததுல இருந்து ஒரு 20 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்ப இருந்த காங்கிரஸ் நான் சொல்றது பழைய காங்கிரஸ். அந்த பழைய காங்கிரஸ் ஒரு 20 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அப்ப எவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க, எவ்வளவு தொழிற்சாலைகள். திருச்சியில இருக்க பெல் கம்பெனி அவங்க கொண்டு வந்ததுதான், அப்ப காமராஜர் காலத்துல கொண்டு வந்ததுதான். இந்த மாதிரி பார்த்து எந்த நிறுவனம் எந்த மாவட்டத்துல அமைஞ்சா நல்லா இருக்கும், அது மக்களுக்கு எப்படி பயன்படும், வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கும்,
எத்தனை அணை கட்டலாம், எந்த ஊர்ல எப்படி அணை கட்டலாம், அந்த அணையை நீரை தேக்கி வைத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா, குடிநீருக்கு பயன்படுத்தலாமா, இப்படி பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை செய்தது பழைய ஆட்சி. அது காமராஜர் காலம். ஆனா பார்த்து பார்த்து எந்த கம்பெனிட்ட எத்தனை லட்சம் கோடி கமிஷன் வாங்கலாம், 30% வாங்கலாமா, 40% வாங்கலாமா, 25% வாங்கலாமா, இல்ல 50% வாங்கலாமா, இல்ல ஷேர் ஹோல்டராவே கேட்டு வாங்கிக்கலாமா, அப்படியே நாங்க ஷேர் ஹோல்டரா ஜாயின் பண்ணிக்கிறோம் கம்பெனில, அப்படி ஷேர் ஹோல்டரா வாங்கி இன்னும் எத்தனை லட்சம் கோடியை சுருட்டலாம், வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி தானே அடிக்க முடியுது, இன்னும் ஒரு 1 லட்சம் கோடி அடிக்கிற அளவுக்கு வேற என்ன திட்டம் போடலாம், இப்படி பார்த்து பார்த்து கொள்ளையடித்த கூட்டம் தான் திராவிட கூட்டம். பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை செஞ்சது காமராஜர் காலம், பார்த்து பார்த்து கொள்ளையடிச்சது திராவிட ஆட்சி காலம், அதாவது திராவிட மாடல் காலம். இப்ப இதற்கும் உதயண்ணன் சேர்த்து பெருமைப்படணும். சரிங்களா? இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் பட்ஜெட்ல இப்ப இன்னைக்கு அறிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? கலைஞர் பேரை நீக்கிட்டாங்க. இதற்கு நீங்க வெக்கப்படணும். உதயண்ணா அவர்களே வெக்கப்படணும். ஏன் அப்படின்னா, உங்க தாத்தா பேரை நீக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஊழல்வாதியோட பேர் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களா, புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே கட்சி வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், யாராவது நாங்க கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும்? உதயண்ணா இதுக்கு பதில் சொல்லுங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம், கக்கன் ஆட்சி அமைப்போம், இப்படித்தான் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எம்ஜிஆர் ஆட்சி கூட அமைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்களா? எம்ஜிஆர், அதாவது கருணாநிதிக்கு பிறகுதான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆரை கூட கொண்டாடக்கூடிய இந்த நாட்டு மக்கள், இந்த அரசியல்வாதிகள் என்னைக்காச்சும் கருணாநிதி பேரை சொல்லியிருக்காங்களா? உங்க தாத்தா பேரை சொல்லியிருக்காங்களா? இதற்கு உதயண்ணா பதில் சொல்லணும். எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு நான் தான் காரணம், தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு நாங்க தான் காரணம். என்ன உரம் போட்டு வளர்த்தீங்களா தமிழ்நாட்டை? இல்லையே. நீங்க கொள்ளடிச்சீங்க, நிறைய திட்டங்களை கொண்டு வந்தீங்க, பாலம் கட்டினீங்க, ரோடு போட்டீங்க, எல்லாத்துலயும் 30% 40% கமிஷன் அடிச்சீங்க, பல லட்சம் கோடி சுருட்டினீங்க. இதுல என்ன நலத்திட்டம் இருக்கு? நீங்க நலத்திட்டம் செய்யறதுக்கு ஏத்தாப்புல கொள்ளடிக்கிறீங்க. அந்த காலத்துல நலத்திட்டங்கள் மட்டும்தான் செஞ்சாங்க, யாரும் கொள்ளையடிக்கல. சரிங்களா? சோ உதயண்ணாவுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லியாச்சு. இதற்கு பிறகாவது தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு நாங்க தான் காரணம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஆனதுக்கும் நாங்க தான் காரணம் அப்படின்லாம் பேசாதீங்க. இத்தனை வருஷமா எத்தனை அணை கட்டிருக்கீங்க சொல்லுங்க? கர்நாடகால 3 அணை கட்டிட்டாங்க, காவேரியின் குறுக்கே 3 அணை கட்டி தண்ணியை தடுத்து வச்சுட்டாங்க. நீங்க இந்த 60 வருஷத்துல திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிருக்கீங்க, எத்தனை அணை கட்டினீங்க சொல்லுங்க? சரி, காவேரியில சமவெளி பகுதி, திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாம் சமவெளி, அணை கட்ட முடியாது. சரி, எத்தனையோ மலை பிரதேசங்கள்ல எவ்வளவோ ஆறுகள் தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு, இது வரைக்கும் எத்தனை அணை கட்டி தேக்கி வச்சீங்க சொல்லுங்க? இல்லையே. இப்ப இதற்கு பேர் என்ன? இந்த 60 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு இழந்ததுதான் அதிகம். ஆற்று மணலை கொள்ளடிச்சீங்க, கனிம வளத்தை கொள்ளடிச்சீங்க, அதாவது ஜல்லி கல்லு எல்லாத்தையும் உடைச்சு எடுத்துட்டு போனீங்க, கேரளால கொண்டு போய் வித்தீங்க, கர்நாடகால வித்து காசாக்குனீங்க. காவேரியில மண் அள்ளிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காகவே தண்ணியை திறந்து விடாதன்னு கர்நாடகா கிட்ட டீல் பேசினதுதான் திமுக. கர்நாடகாரன் சொல்றான், காவேரி மண்ணு தான் எங்களுக்கு வேணும், அதுவும் திருச்சி கரூர் அங்கிருந்து தான் அள்ளிட்டு வரணும், காவேரி மண்ணுக்கு தான் டிமாண்ட் அப்படின்னு கேரளாக்காரனும் கர்நாடகாரனும் சொல்றான். அப்ப இங்க காவேரியில இருந்து மண் அள்ளி நீங்க கோடி கோடியா பிசினஸ் பண்றதுக்காக காவேரி பிரச்சனையை உருவாக்கி தண்ணியை தடுத்து வச்சது யாரு? இந்த திராவிட மாடல் தானே. சோ இதற்கெல்லாம் உதயநிதி அண்ணா பதில் சொல்லுவாரா? இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.